4 சுய ஆசையில் சாஞ்சிடாதீங்க. ஒரு சுய செல்ஃப் இச்சை ஒன்று இருக்கும். அது வந்து உங்கள் மனைவிக்கோ யார்கிட்ட தான் காட்டுறது, வெளியே செய்ய காட்டக்கூடாது. தேவபசம் சூத்திரம் இல்லாத வாசிக்கலாம். நீதிமொழி 4:25 வாசிக்கலாம். நீதிமொழி 4:25. இன்னொருத்தர் நீதிமொழி 4:21 வாசிக்கலாம். நீதிமொழி 4:25 வாசிங்க. உன் கண்கள் நேராய் நோக்குகிறது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வாயாய் பார்க்கப்படுவது. பாருங்க, இப்போ உன் கண் இமைகள் எங்கே பார்க்கணும் தெரியுமா? அவன் கண்ணு நேராக கிடக்கு தேவன்ட்ட. கண் இமைகள் எங்கே பார்க்கணும்? எக்காந்த கொண்டு இச்சையை நீங்கள் பார்க்கக்கூடாது. அது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே பார்க்கக்கூடாது. ஏவல் என்ன செஞ்சதெல்லாம் சாத்தான் பழத்தை சாப்பிட்டு சொன்னேன். பார்வைக்கு ருசியும் அழகுமாக இருந்துச்சான். உடனே சாப்பிட்டான். முடிஞ்சு போச்ச கதை ஜோடி அங்கே முடிஞ்சிச்சு. கண்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சுய ஆசையில் எதை எழுதிட்டீங்கன்னா சுய புத்தியில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா கத்தரை காட்டுற பழத்தை தான் நீங்கள் சாப்பிடணும். ஹalleluya. கத்தரை காட்டுற கனியை தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் சாப்பிடணும். சுய ஆசையில்